டெக்னாலஜி வளர்ச்சி பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு வகையில் நம்ம திங்கிங்கை வந்து நம்ம ஆல்ரெடி ஏஐயாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஐஸ் எப்படி ரொம்ப அழகாக காட்டுறதுக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஸ்மெல்லை எப்படி டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் போயிட்டுருக்கு. இந்த ரிசர்ச்சோட பிகினிங் ஸ்டேஜில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், நான் அஸ்வினி பிரியா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி ஹியூமன் நம்மளுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா olfactory சிஸ்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹியூமன் பாடியில் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். எப்படின்னா நம்மளோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், அதுக்கப்புறம் நம்மளோட எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம டெய்லி பேஸஸில் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம், இது எல்லாமே அங்கேருந்து தான் நமக்கு வரும். ஸோ இது எப்படி நம்ம டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு திங்ஸையோ ஏதோ ஒரு ஃப்ரூட்டையோ பார்க்குறோன்னா விஷுவலாக அதை கன்வெர்ட் பண்ணுவோம்ல. ஸோ விஷுவலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஆர்குமெண்டல் ரியாலிட்டி வச்சு பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் நோசஸ். இந்த நோசஸ் என்ன பண்ணுன்னா தேவையான சென்சார்ஸை ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ சென்சார்ஸ் பார்த்திங்கன்னா எதுக்காகனா ஆடர் மாலிகூல்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஃப்ரூட்லேருந்து ஒரு ஸ்மெல் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம்ல. ஸோ என்ன பண்ணுன்னா இந்த சென்சார்ஸ் போயிட்டு ஆடர் மாலிகூல்ஸை டிடெக்ட் பண்ணி அதில் இருக்க ஸ்மெல்லை ரிட்ரைவ் பண்ணி சென்சார்ஸ்லேருந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க இந்த எலக்ட்ரானிக் சென்சார்ஸ். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம இப்போ ஒன்று பார்க்குறோன்னா அதே எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஒரு இமேஜை பார்க்குறது வேறு மாதிரி டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து சவுண்ட்ஸு எல்லாமே விர்ச்சுவல் ரியாலிட்டியிலேருந்து கேதர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த பொருள்லேருந்து ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா நமக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக சவுண்டும் அந்த இமேஜும் கேப்சர் ஆகிடுச்சு. எலக்ட்ரானிக் நோசஸ் மூலமாக நமக்கு வந்து அதோட ஸ்மெல்லும் கேப்சர் ஆகிடுச்சு. இப்போ மூணுமே வாங்கியாச்சு. இது எப்படி டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சென்ட் சிந்தசிஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் மாதிரின்னு நினைக்காதீங்க. ஸோ இது வேறு. எப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து கெமிக்கல் காம்பனன்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணி நமக்கு எப்படி ஸ்மெல் சென்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து ஸ்மெல்ஸ் கொண்டு வர போகிறோம். இந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நியூரோன் சிஸ்டம் எப்போ நமக்கு டிஜிட்டலாக ஸ்மெல் வேணும் அப்படிங்கிறோமோ அப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இந்த கெமிக்கல் காம்பனன்ட் ஸ்மெல்லை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இதில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக வர ஸ்மெல்லேருந்து இது லைட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா டிஜிட்டலாக ஒரு ஸ்மெல் கொண்டு வர வைக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமான பார்ட்டுக்கு வரலாம். இது பார்த்திங்கன்னா நியூரோசைன்ஸ் பிரெயின் கம்ப்யூட்டர் சிஸ்டம். இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா நம்ம ஹியூமன் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு ஸ்மெல்லை அப்படிங்கிற மாதிரியே இதுவும் அதே மாதிரி ஒரு ஸ்டிமுலேட்டட் மாடலாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் எப்படி நம்ம சென்ஸ் எல்லாம் இப்போ காம்பனன்ட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணோம்ல, கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் வச்சு அந்த ஸ்மெல்லை ரீப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி ஸ்மெல் பண்ண வைக்க போகிறாங்க. ஸோ இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? டிஜிட்டலாக எல்லாமே கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு டைமில். இப்போ ஸ்மெல்லுக்கும் ஒரு கன்வர்ஷன் வந்துருச்சு டிஜிட்டலாக அப்படின்னா கொஞ்ச நாளில் ஹியூமன்ஸே அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணி, ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.